கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய ஊழியக்காரன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். அவர் உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலை மாற்றுவதற்கு ஆண்டுடைய வார்த்தை போதுமானது. நம்முடைய ஆண்டவர் போதுமானது. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகவும் 16:14. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு, நியாயம் தீர்ப்பதை பார்ப்பீர்கள். நம்முடைய ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். ஏன் அவர் நியாயம் தீர்க்கிறார்? நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நியாய தீர்ப்பு, அநீதியான தீர்ப்பு உண்டு, நீதியான தீர்ப்பு உண்டு. இன்றைக்கு அநேகர் குழப்பத்தில், பயத்தில், எங்களுக்கு எப்படி தீர்ப்பு இருக்குமோன்னு சொல்லி பயந்திருக்கிற அநேக மக்கள் உண்டு. ஏன்னா உலகத்தில் நீதியை அநீதியாக தீர்க்கலாம், அநீதியை நீதியாக தீர்க்கலாம். எல்லாருமே மனிதர்கள் தானே. ஆனால் நம்மை உண்டாக்கி ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு பரம தகப்பன் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஜீவ புஸ்தகத்தை கையில் வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார், நம்முடைய கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறவர், அதாவது நம்முடைய கண்ணீரை துருத்தியில் அளந்து வைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நாம் பேசுகிற வார்த்தைகளை கணக்கு வைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பைபிள் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளில் எல்லாரும் அவரவர் பேசின வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணுமா? அப்படின்னா மனிதர்கள் பேசுகிறதை கூட கவனித்து பார்த்து கணக்கு வைத்திருக்கிறவர். அப்படிப்பட்டவர் நீதி செய்யாமல் இருப்பாரா? நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பா நீதி உள்ள நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்தில் நீங்கள் அநீதியாய் நடத்தப்படுகிறீர்களோ பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து நீதி கிடைக்கும்படிக்கு அவர் வழிகளை திறக்கப் போகிறார். அதிசயம் நடக்கப் போகுது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இயேசுவோட நாமம் மகிமைப்பட போகிறது. ஜெபிப்போம். ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், நியாய தீர்ப்பை கொடுக்கிற எங்கள் அன்பு தகப்பன், அதுவும் நீதியுள்ள நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் நீர் பரம ஆண்டவர், பெரியவர். இன்றைக்கு ஜெபிக்கிற யாரெல்லாம் நீதிக்காக, நியாயத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து நீதி கிடைக்கும்படிக்கு தீர்ப்பு வழங்க உதவி செய்திருந்தாங்க. எல்லாருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். விசேஷமாய் வியாதிப்பட்டவர்களை இப்பொழுதே ஆண்டவர் தொட்டு சுகமாக்கும்படியாய் உடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். இன்னும் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில நம்பிக்கை இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று யார் இருக்கிறாங்களோ அவங்களை விடுவித்து வாழ வைங்க. நமக்கு சாட்சியாய் நிறுத்துங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு உதவி செய்யுங்க. வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டி சரிப்படுத்தி வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.